அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. 19/12/2016 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை. சூரியன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசி அபிஜின் முகூர்த்தமாகும். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம்.
வாழ்வுக்கு சிறந்த வழிகளையெல்லாம் சொல்லுகின்ற திருமந்திரத்திலே இப்பொழுது 5ஆம் தந்திரத்திலே 6வது அருமையான தலைப்பு கிரியை என்ற ஒரு தலைப்பு. இந்த 6வது கிரியை என்ற ஒரு தலைப்பிலே 6 பாடல்கள் உள்ளன. அருமையான பாடல்கள் 6ம். நாம் அவற்றிலே ஒரு சில பாடல்களைத்தான் அவ்வப்போது சிந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதில் 1452வது திருமந்திர பாடல். இதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால், கிரியை என்றால் இறைவனுக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும், இறைவனை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும். அந்த இறை அருள் வாய்த்து விட்டால் மனிதனுக்கு துன்பம் வராது. வராது என்பதல்ல, வருகின்ற துன்பத்தை எதிர்கொள்வோம். எதிர்கொள்கின்ற ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம். துன்பமே இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஒன்றுமில்லை, இனிப்பு நமக்கு பிடிக்குது, இனிப்பே சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து விட முடியுமா? காரமும் சாப்பிட வேண்டும். அப்படி காரத்தை போலதான் துன்பம், இனிப்பை போன்றதான் இன்பம். எப்பொழுதும் இன்பத்தையே வாழ்வில் அனுபவித்து கொண்டு வாழ முடியாது, எப்பொழுதும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டு வாழ முடியாது. எனவே இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. எனவே அந்த துன்பத்தை எதிர்கொள்கின்ற ஆற்றலைத்தான் இறைவன் நமக்கு தருகிறான். அதைத்தான் இந்த கிரியையிலே மிக அழகாக திருமூலர் பாடினார். 1452வது அருமையான பாடலிலே, காணுரு கோடி கடி கமல் சந்தனம் வானுரு மாமலர் இட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உண்பவர்க்கு அல்லது தேனமர் பூங்கமல் சேர ஒண்ணாதேம். மிக அழகாக சொல்லுகிறார். காணுரு கோடி கடி கமல் சந்தனம். காட்டில் இருக்கக்கூடிய மிகவும் அருமையான ஒரு மரம் எதுன்னா சந்தன மரம். அதில் உள்ள சந்தனத்தை எடுத்து இறைவனுக்கு நாம் பூஜையிலே பயன்படுத்துகின்றோம். அந்த சந்தனத்தை போல காட்டிலே உள்ள மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த முனிவர்களெல்லாம் பூஜை செய்வதைப் போல நாமும் சந்தனம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம், பூஜை செய்கின்றோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் செய்துவிட்டு ஒன்று மட்டும் செய்யக்கூடாதுன்னார். என்னென்னா, ஊனினை நீக்கி, அப்படின்னா அசைவத்தை நீக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் சைவ குடும்பங்களே அசைவம் சாப்பிடுகின்ற ஒரு அவலத்தை பார்க்கிறோம். எனவே அசைவ உணவு என்பது இப்பொழுது ஒரு சராசரியாக எல்லா மனிதர்களும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக மாறியது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஆழமாக எண்ணி பார்த்தால் திருவள்ளுவரில் தொடங்கி திருமந்திரத்தில் தொடங்கி அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் வரை அசைவ உணவை வேண்டாம் என்று தள்ளி வையுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நாம் அசைவம் சாப்பிட்டா அவங்களுக்கு என்னன்னு கேட்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். தேவையற்ற கொழுப்பு அந்த அசைவ உணவிலே இருப்பதால் மனிதனுக்கு ஏற்ற உணவு சைவ உணவிலேயே கிடைக்கிறது. மனிதனுடைய குடலும் மனிதனுடைய உடல் அமைப்பும் சைவ உணர்வுக்கு ஏற்றதாக இருப்பதால் அசைவ உணர்வை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் ஆன்மீகத்துக்கு அசைவ உணவு தடை. அதனால தான் மாலை போட்டவர்களெல்லாம் சைவ உணவு சாப்பிடுகிறார்கள். எனவே மங்களகரமான அந்த விரத நாட்களிலெல்லாம் சைவ உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள். எனவே தான் திருமூலர் சொன்னார், ஊனினை நீக்கி உண்பாருக்கு அல்லது தேனமர் பூங்கமல் சேர ஒண்ணாதே. ரொம்ப அழகாக வள்ளுவர் கேட்டார், ஊனினை நீ சாப்பிடுவதை மறந்துவிடு. ஏன்னா ஊன் உணவு இருக்குது பாருங்கள், புலால் உணவு, புலால் மறுத்தல்னாரு. அதில் கூட ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா இவர்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்க கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இவனை அசைவம் சாப்பிட வைப்பதில் அவர்களுக்கு அவ்வளவு அன்பு. எனவே இவன் என்ன நினைக்கிறான், நான் வேண்டாம் என்று தான் இருந்தேன், நண்பனுடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக நான் அசைவம் சாப்பிட்டேன்னா. வள்ளுவர் தெரிஞ்சுதான் அழகாக சொன்னார், புலால் மறுத்தல். அவன் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ அதை மறுத்து விடு. புலால் மறுத்தல் தன்னூன் பெருக்கிற்கு பிரிதொரு ஊன் உண்பான் எங்கனம் வாழ்பவன். ஏன்பா ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்குறார், உன் உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொரு உடம்பை திங்கிறியே, நீ எல்லாம் எப்படி உருப்பிடுவேன்னு கேட்குறாரு. தன் ஊன் பெருக்கிற்கு பிரிதொரு ஊன் உண்பான். ஊன்னா உடம்பு. உன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்கு பிரிதொரு உடம்பை தின்கின்றாயே, இது உனக்கு ஏற்றதா என்று கேட்கின்றார். எனவே கொலஸ்ட்ரால் அதிகமானதுனால மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் டயட்டில் இருக்க வேண்டும். டயட் என்பது என்ன? விரதம்தான் டயட்டு, வேறு ஒன்றும் கிடையாது.
விரதம் தான் டயட். விரத காலத்தில் எவ்வாறு உண்ணா நோன்பு இருக்கின்றோமோ, எப்படி கௌதம புத்தரும் மகாவீரரும் முனிவர்களும் ஞானிகளும் டயட்டில் தான் இருந்தாங்க, எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இல்லை. அப்படி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து மாணிக்க வாசகர் சொன்னார். ஊனினை உருக்க வேண்டுமென்றால் ஊன் உணவை சாப்பிடக்கூடாது, அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. அந்த அசைவ உணவை சாப்பிடவில்லை என்றால் உடலில் கொலஸ்ட்ரால் இருக்காது, கொழுப்பு இருக்காது. இந்த கொழுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். எனவே அந்த ஊன் உணவை நீக்கி சைவ உணவையே நாம் உண்ண வேண்டும் என்பதைத்தான் திருவள்ளுவர், திருமூலர், அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் எல்லோரும் வலியுறுத்துகிறார்கள். எனவே ஆன்மீகத்துக்கு உகந்த, ஆனந்தத்திற்கு உகந்த அந்த அருமையான சைவ உணவை மேற்கொள்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேஷ் தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ரொம்ப அழகான ஒரு நாள், உத்தமமான ஒரு மாதம். கண்ணபெருமான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறினான். அந்த வகையில் ஆன்மீகம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட நாளில் நாமும் கிருஷ்ண பரமாத்மாவை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுக்க திருப்பாவையினுடைய உற்சவம்தான். ஆண்டாள் நமக்காகவே இந்த பாவை எனப்படுவதான நோன்பை நடத்தி காட்டினாள். இந்த பாவை எனப்படக்கூடிய நோன்பு பொதுவாக ஆண்டவனை நாம் நினைத்து கொள்வோம், அடியார்களை நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பாவை நோன்பில் வெளிப்படுகின்றது. ஆண்டாள் ஆண்டவனுடைய கோஷ்டியில் இருந்தாலும் அடியார்களுடைய கோஷ்டிக்கு இறங்கி வந்து நம்மையெல்லாம் ஒரு பெரிய பக்தி மார்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் இந்த மார்கழி. இந்த மார்கழியிலே அந்த மாதத்தையும் அந்த நாளையும் கொண்டாடக்கூடிய முதல் பாசுரத்தை ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். ஏன் இந்த நோன்பு ஏற்பட்டது என்றால், 3 முடிச்சுகளோடு காத்து கொண்டிருந்த பூமி பிராட்டி அந்த 3 முடிச்சுகளையும் இந்த பூலோகத்து மக்களுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தாள். அது என்ன அந்த 3 முடிச்சு? திருநாமத்தை சொல்ல வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும், எம்பெருமானிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த 3 விஷயங்களை 3 முடிச்சுகளாக போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருந்த பெருமாட்டிக்கு எம்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் குழந்தையாக மாலையாக வந்து அவதரித்தாள். ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் கோதை என்றே பெயர் சூட்டினார். கோதை என்றால் மாலை. அந்த மாலை கொடுத்த பாமாலை இந்த திருப்பாவை. அந்த முதல் பாசுரத்தில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணனே என்று தேற்றேகாரத்தோடு அடித்து சொல்லக்கூடிய பாசுரம் இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமெனோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்
கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய் என்று காண்பிக்கின்றாள். அவ்வளவு சிறிய வயதில் இறைவனுடைய பக்தி ஏற்பட்டு அந்த பக்தி மார்க்கத்திலே நம்மையெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவியாக, அடியவர்களுக்கு ஒரு கொடி பிடிக்கக்கூடிய ஒரு புரட்சி செய்யக்கூடிய தலைவியாகத்தான் ஆண்டாள் இந்த பக்தி இயக்கத்திலே தென்படுகின்றாள். அப்படி காட்டுகின்ற பொழுது மார்கழி மாதத்தை கொண்டாடி மதி நிறைந்த பௌர்ணமி என்கின்ற அந்த நல்ல நாளையும் கொண்டாடி இப்படி ஒரு நாள் கிடைத்திருக்கின்றதே, அதனால் எம்பெருமானுக்காக பக்தி செய்வதற்கு, நோன்பு நோற்பதற்காக விருப்பம் இருப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்தாள். எப்படி ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி ஆசை இருப்பவர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தினுடைய பொருளை கற்றுக்கொள்ளலாம் என்று உபதேசித்தாரோ, அதை போல ஆசை இருப்பவர்களெல்லாம் நோன்பு நோற்கலாம் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கின்றாள். அவர்கள் அழகான ஆபரணத்தை அணிந்திருக்கின்றார்கள், சீர்மையான ஆபரணத்தை அணிந்திருக்கின்றார்கள். என்ன சிறப்பு அந்த ஆபரணத்திற்கு என்று கேட்டால், அவர்களுடைய மனத்திலே ஞானம், பக்தி, வைராக்கியம் என்பதான அந்த 3 உயர்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் அவர்கள் அழகிகள். அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு யாரிடம் செல்லுகின்றாள்? கண்ணபெருமானிடம் செல்லுகின்றாள். அவன் எப்படி இருக்கின்றான்? இந்த நந்தகோபனுக்கு அடங்கிய மகனாகவும் யசோதைக்கு அடங்காத சிங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்டவனுக்குத்தான் நாம் நோன்பு நோற்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் நமக்கு பறையை தருவான் என்றாள். பறை என்பது ஒரு வாத்திய கருவி. நோன்பு நோக்கின்ற பொழுது இந்த வாத்திய கருவி தேவைப்படுகின்றது. ஆனால் உண்மையான பொருள் 29ஆம் பாசுரத்தில் தான் சொல்லப்படும். அதுவரை பறை பறை என்று இரகசியமாகவே சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் அந்த பறைக்கான பொருளை சொல்லாமல் அந்த பறையை கொடுக்கக்கூடிய நாராயணனிடம் சரண் புகுவோம் என்று சொல்லி, அந்த யசோதை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவளுடைய அழகான கண்களை ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். ஏன் அழகு பெற்றன அந்த கண்கள்? கண்ணன் என்கின்ற அந்த அழகை பார்த்து பார்த்து அழகு பெற்றன என்று தெரிவிக்கின்றாள். அப்படிப்பட்ட அழகை நாமும் பெறுவோம்.